Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் நீங்க வந்து ஒரு Binance யூசரா இருந்தா கட்டாயம் இந்த வீடியோ வந்து பாருங்க. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வீடியோ இது. சோ என்னன்னு சொன்னா பெரும்பாலானவங்க மோஸ்ட்லி வந்து ரிசீவ் பண்ணிருப்பீங்க ஒரு Gmail உண்டு. அதாவது beware of fake Binance messages. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. சோ இங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா இதுல வந்து பாருங்க fake messages வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வந்து இதுல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னு சொல்லி கேட்டா verification code to login a new device ன்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு fake message வந்து வரலாம். சோ இதுல வந்து verification code வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த verification code வந்து நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மெசேஜ்லயே வந்து நம்பரும் ஃபோன் நம்பரும் வந்து போட்டு வரும். சோ இப்படி வந்து ஃபேக் மெசேजेस வந்து வருது. அப்ப யூசர்ஸ் வந்து कांटेक्ट பண்ணி அவங்களோட அசெட்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ஃபேக்கா ஒரு ஆளோட வந்து कांटेक्ट பண்ணி அவங்க வந்து இவங்களோட டேட்டா வந்து திருடுறாங்க. நான் வந்து சொல்ல வரது உங்களோட கிரிப்டோ அசெட்ஸ் வந்து நீங்க சேஃபா வந்து வெச்சிருக்க வேணும். நான் இல்ல இந்த Binance வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வருது. சோ உங்களோட கிரிப்டோ வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு வந்து உங்களை அறியாமலே வந்து நீங்க கொடுக்குற மாதிரி போகுது. சோ அதத்தான் வந்து இங்கவங்க வந்து சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா don't click ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன். முதலாவது வந்து பாருங்க வேற மொழியில வந்து போட்டுருக்கு. அதுல வந்து ஒரு லிங்க் வந்து வரும். சோ இந்த லிங்கை வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சம்டைம் உங்களோட கணக்கு வந்து திருடப்படும். அதாவது பர்சனல் டீடைல்ஸ் கூட திருடப்படலாம். இல்லன்னு சொன்னா உங்களை வந்து தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. மற்றது வந்து இதே மாதிரி பாருங்க இதுல வந்து இப்படியும் வந்து ஃபேக் மெசேஜ் வந்து வரலாம். அதாவது Binanceக்குள்ளாலேயே இந்த மாதிரி ஃபேக் மெசேஜ் வந்து வரலாம். சோ कांटेक्ट நம்பர் வந்து கொடுப்பாங்க. நீங்க அதை कांटेक्ट பண்ணி உங்களோட கிரிப்டோவை வந்து இழக்கிற மாதிரி போகுது. சோ இவங்க இதுல வந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி நீங்க கேட்டா Binance வந்து ஒரு நாளுமே பர்சனலா வந்து कांटेक्ट பண்ண சொல்லாது. யாரையும் வந்து பர்சனலா कांटेक्ट பண்ண சொல்லாது. அந்த மாதிரி பர்சனலா ஏதாவது कांटेक्ट பண்ண சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வந்தா fake messages வந்தா நீங்க வந்து வெரிஃபை பண்ணலாம். அது வந்து சரியா Binanceல இருந்து தான் வந்திருக்கான்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணலாம். சோ இதுல வந்து பாருங்க Binance verify ன்னு சொல்லி இருக்கு. இத வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க நீங்க எதை வந்து வெரிஃபை பண்ண போறீங்க. Gmail அட்ரஸ் Binanceல வந்து Gmail அட்ரஸ்யா, வெப்சைட்யா, Facebookா இல்லன்னு சொன்னா Instagramமா, LinkedInனா, ஃபோன் நம்பரா. சோ நான் வந்து ஃபோன் நம்பர்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு வந்து சும்மா ஒரு நம்பர் வந்து நான் அடிக்கிறேன். அடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் எனக்கு வருதுன்னு சொன்னா அதை வந்து கொடுத்துட்டு மேல வந்து ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு வந்த நம்பரை வந்து கொடுத்துட்டு சர்ச்சை வந்து நான் கிளிக் பண்ணனும்னு சொன்னா இது வந்து Binance மூலமா வந்ததா இல்லையான்னு சொல்லி இவங்களே வந்து காட்டி தந்துருவாங்க. சோ இது Binanceோட official page. சோ இந்த நம்பர் வந்து உண்மையா இல்லையான்னு சொல்லி கீழ வந்து கொடுத்திருக்காங்க. The source you entered is not an official phone number from Binance. இது வந்து Binanceல வந்து official phone number வந்து இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க கொடுத்த நம்பர் வந்து அவங்களோடதா இல்லன்னு சொன்னா அது வந்து அவங்களோடது இல்லையான்னு சொல்லி சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வெரிஃபை பண்ணி தருவாங்க. சோ இப்படி வந்து நீங்க வந்து இந்த வெப்சைட்ல ஃபோன் நம்பர் மட்டும் இல்ல வெப்சைட்டை கூட செக் பண்ணலாம். ஏதாவது தேவையில்லாத லிங்க்ஸ் வந்து அதையும் வந்து கொடுத்து செக் பண்ணலாம். இமெயில் Binanceல பர்சனலா Gmail வந்து தாராங்க. இத வந்து कांटेक्ट பண்ணுங்கன்னு சொல்லி அதையும் வந்து இங்க நீங்க கொடுத்து செக் பண்ணலாம் உண்மையா இல்லையான்னு சொல்லி. சோ இதுவரைக்கும் Binance அந்த விஷயங்கள வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து தெரியாதுன்னு சொன்னா இங்க வந்து வெரிஃபை பண்ணலாம். வெரிஃபை பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து official page வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க இதுல வந்து ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. மற்ற வந்து கிரீன் கலர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. சோ ரெட் கலர்ல இருந்து வர பாக்ஸ் வந்து fake connect us now ன்னு சொல்லி ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து Binance ஒரு பர்சனல் டீடைல் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த ரெட்ல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா Binanceால சென்ட் பண்ணப்பட்ட மெசேஜ் இல்ல. இது வந்து fake மெசேஜ். உங்களை வந்து அடுத்தவங்க திருடுறதுக்காக உங்களோட அசெட்ஸ் வந்து திருடுறதுக்காக இந்த மாதிரி வந்து போடுவாங்க. அடுத்து வந்து பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு. your verification code is ஒரு கோட் வந்து தருவாங்க. please don't share this code with anyone. இந்த மாதிரி வந்து சொன்னா இது வந்து Binanceால வரது. சோ கிரீன் கலர்ல இருக்கிற வந்து சரியானது. அதாவது Binance வந்து இந்த மாதிரி அனுப்பலாம். அடுத்து வந்து Binance வந்து இன்னும் வந்து ரிமைண்ட் பண்றது உங்களுக்கு Binance வந்து ஒரு நாளும் வந்து உங்களை இந்த விஷயங்கள் வந்து கேட்காது. ஒன்று வந்து import an unknown wallet.
தேவையில்லாத வாலெட்டை வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி கேட்காது. இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ், இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி உங்களை பைனான்ஸ் வந்து கேட்காது. கால் பண்ணாது. பைனான்ஸ் ஒரு நாளும் உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து கால் பண்ணாது. ப்ரைவேட் கீஸுக்கான அக்சஸுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்காது. கிளிக் ஆன் லிங்க்ஸ் ஃப்ரம் அன்அஃபிஷியல் சோர்சஸ், தேவையில்லாத லிங்க்ஸை வந்து உங்களுக்கு வந்து பைனான்ஸ் ஒரு நாளும் ஷேர் பண்ணாது. ஸோ இந்த விஷயத்தை வந்து பைனான்ஸ் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் அவுட் த ஃபாலோவிங் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி 4 விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஹவு டு ப்ரொடெக்ட் யூ கிரிப்டோ ஃப்ரம் எஸ்எம்எஸ் ஸ்பூஃபிங் அட்டாக்ஸ். ஸோ இந்த முதலாவது லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அது தொடர்பாக மேலும் வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இல்லை தமிழ் தான் தெரியும்னு சொன்னால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பைனான்ஸ் ரிஸ்க் டீம் அப்டேட்ஸ், அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். மூன்றாவது வந்து நோ யூர் ஸ்கேமை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். நாலாவது வந்து எஸ்எம்எஸ் ஸ்கேம், அதாவது இப்போ நான் சொன்னது அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ், இது எப்படி வந்து ஒர்க் ஆகுன்ற வந்து 4ஆவதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனான்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஜிமெயில் மூலமாக. யாராவது உங்களுக்கு தேவையில்லாத மெசேஜஸ் போட்டால், தேவையில்லாத லிங்க்ஸை வந்து சென்ட் பண்ணால், தேவையில்லாத கண்டெக்ட் டீட்டெயில் தந்தால் நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணக்கூடாது. லிங்க்ஸ் இருந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணவும் கூடாது. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் பைனான்ஸில் இருந்து இருக்கிற அசட்ஸை மட்டும் இல்லை, உங்களோட ஃபோனில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸும் வந்து இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வரலாம். ஸோ இதை வந்து இவங்க இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தை வந்து நீங்களும் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. இது வந்து தமிழில் வந்து இருக்காது. ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வேணும்னு நினச்சா இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.